இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்மளை ஏமாற்றி நம்மளோட அன்பு புரியாமல் நம்மளை நோக்கடிச்சிட்டு போனவங்க நம்மளை தேடி திரும்பி வருவாங்க அப்படின்னு அவங்களுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்படி ஒரு விஷயந்தான் மிகவும் கொடுமையான விஷயம். நம்ம கண்மூடித்தனமாக ஒருத்தங்களை நேசித்தோம் அப்படின்னா அவங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் அந்த தப்பு எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாசம் கண்ணை மறைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. அது ரொம்பயுமே உண்மையான ஒரு விஷயந்தான். ஒருத்தர் மேலே நம்ம அன்பு வைக்கிறது தப்பு கிடையாது. அதுவே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பக்கூடாது. யார் மேலேயும் அதிக அளவில் பாசம் வைக்கக்கூடாது. அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா அதை காப்பாற்ற அந்த கடவுளால் கூட முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் ஏமாந்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தவங்க லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குதுன்னு ஒரு நோட்டை விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக எப்போவுமே நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் எது எது நல்லது கெட்டது, எது பொய் எது உண்மை அப்படின்றத ஆராய்ஞ்சு உங்கள் லைஃப்பில் என்ன உங்களுக்கு தேவையோ அதுபடி வாழ பழகிக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களோட பாதையில் அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக போயிட்டுருப்பீங்க. இதுவே அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்து வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்காக என்ன யோசிக்கணும் அப்படின்ற விஷயத்த விட்டுருவோம். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் பண்ணுற நல்ல விஷயத்த கொஞ்சம் கூட பார்க்க மாட்டாங்க. அதில் என்ன தான் பெரிய அளவில் நம்ம ஒரு நல்லது பண்ணாலும் அதை மறந்து போயிடுவாங்க பாராட்டுறதுக்கு கூட. இதுவே நம்ம மேலே ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்து நம்ம தெரியாமல் பண்ண தப்பை கூட பெரிய விஷயமா நம்மக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு மற்றவங்கக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு அதனால் அதை வச்சு நம்மளை குத்தி குத்தி காமிச்சு நம்மளை ஒரு நரக வேதனையில் தள்ளுற மனுஷங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாராலையுமே கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நடிக்க தெரியாதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கண்ணுக்கு விரோதியாகவும் எதிரியாகவும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுவே நடிக்க தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சில பேர் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அவங்கள அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட உறவுகள் கூட நம்ம இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நரக வேதனையை அனுபவிக்கிறத விட அவங்கள விட்டு தூரமாக தள்ளி வந்துடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு உறவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக சந்தோஷத்தை தர முடியாட்டியும் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். எதுவுமே இல்லாமல் நம்மளை ரொம்ப நோகடிச்சா கண்டிப்பாக நம்மளோட மனசு ரொம்ப நொந்து தான் போகும். ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லார் மனசுலையும் எப்படி தெரியுமா இருக்கேன் அப்படின்னு. பட் நீங்கள் எத்தனை பேர் மனசில் எப்படி இருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. இந்த யாரையும் எந்த விஷயத்துலையுமே காயப்படுத்தாமல் இருக்கிறீங்களா அப்படின்ற விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில துளி அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை காட்டிட்டு ஒரு மலை அளவு உங்களுக்கு பெரிய பாரத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு முடிவெடுங்க. உங்களோட வாழ்க்கையில் அன்பான உறவுகள் கூட சண்டை வர்றது சகஜம்தான். பட் அது ஒரு நாள் இருக்கலாம் 2 நாள் இருக்கலாம். பட் அதையும் தாண்டி உங்களை ஒவ்வொரு நாளும் அள வச்சு வேடிக்கை பார்க்குற ஒரு அரக்க குணம் உள்ள ஒரு உறவு உங்கள் கூட இருந்தால் அப்படியாப்பட்ட உறவுகள் உங்களுக்கு என்றைக்குமே தேவையில்லை அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களோட வாழ்க்கைக்கே விமோச்சனம் கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் யார் கூடயுமே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் யார்கிட்டயோ அளவுக்கு அதிகமாக பேசி அதனால் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் யாராச்சும் நோகடிச்சா அந்த இடத்துல நொறுங்கி போகாதீங்க. இவங்களையா நோகடித்தோம் அப்படின்னு அவங்க நொந்து போகிற அளவுக்கு உங்களோட லைஃப்பில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக்